ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு 47 சென்ட் தென்னந்தோப்பு தாங்க. இந்த தென்னந்தோப்பானது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இதுக்குள்ளே என்ன ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே முறையாக வர சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் நடக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்க இருக்க தென்னந்தோப்பு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஸ்ரீராமபுரத்துக்கு நியர்பையாக ஸ்ரீராமபுரத்துலேருந்து செம்பு முருகன் கோயில் போகக்கூடிய மெயின் பஸ் போகிற ரூட்லேருந்து வெறும் நடந்து போகிற டிஸ்டன்ஸில் ஊரடி தோட்டமாக நம்மளுக்கு அமைச்சிருக்குங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஊர். இல்லை வண்டி போகிறது உங்களுக்கு ஜூமிங்கில் தெரியும், அதுதான் பைபாஸு. அந்த பைபாஸ்லேருந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செம்பு முருகன் கோயில் கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீராமபுரத்துலேருந்து ரெட்டியாச்சித்திரம் போகக்கூடிய மெயின் பஸ் ரூட்டுக்கு நியர்பையாக ரோட்லேருந்து நடந்து வர டிஸ்டன்ஸை ரெண்டாவது தோட்டமாக நம்மளுக்கு ஊரடி தோட்டமாக அமைச்சிருக்குங்க. வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இதோட ஒட்டுமொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா வெறும் 47 சென்ட் தான். 47 சென்ட் ஃபுல்லாகவே தென்னை ப்ளஸ் வாழையுமே நம்மளுக்கு விவசாயம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்தோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம இடத்தோட பின்பகுதியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறுமே போகுது. வீடியோவில் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அதுதான் அந்த ஆறு. இப்போ வெயில் காலம் ஆரம்பித்து இந்த வெயில் காலத்துலேயுமே தண்ணி போய்க்கிருக்கு முடிஞ்ச அளவுக்கு. இதுக்குள்ளே ஊடு பயிர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வாழை போட்டிருக்காங்க. அந்த வாழை தான் இப்போ வீடியோவில் பார்த்துக்கிருக்கீங்க. இந்த 47 சென்ட் ஃபுல்லாக தென்னை மரம் போட்டிருக்காங்க. இந்த தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய காயின்னு பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஆற்றை ஒட்டி இருக்கனால இதில் இருக்கக்கூடிய காயின் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஒவ்வொரு காயும் பார்த்திங்கன்னா ஒரு உரிகாய் பார்த்திங்கன்னா ஒரு 350 கிராம் ஒரு காய் கம்பல்சரி நமக்கு கிடைக்கும். ஊடு போய் வாழை போட்டுருக்காங்க சொன்னீங்களா, வாழை பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கு தென்னங்காயுமே நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் தென்னங்காயுமே உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றது. நம்மளுக்கு பைபாஸ்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் பஸ் போகக்கூடிய ரோட்லேருந்து அப்படியே ரெண்டாவது தோட்டமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இதில் இந்த இடத்தோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் நம்ம இடத்த ஒட்டி ஆறு போகுதுன்றது தான். அதனால் வந்து தண்ணி வந்து எந்த காலத்துலையும் வற்றாது. இந்த இடத்துக்கு தண்ணின்னு பார்த்திங்கன்னா இவரோட இன்னொரு பங்கு இருக்குது. அந்த பங்கில் இருந்து தான் கிணத்துலேருந்து போர்லேருந்தும் தண்ணி கொண்டு வராரு. நீங்கள் வாங்கினா வீட்டடி இடம் பிளாட்டுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து தோட்டத்துக்கு வந்து அவர் கேனியோ போரோ சர்வீஸோ எதுவும் தரமாட்டார். நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு போரு ஒரு சர்வீஸ் நம்ம வாங்குகிற வரைக்கும் தண்ணி வந்து பக்கத்தோட்டத்துலேருந்து இவர் கொடுத்துருவார். நம்ம சர்வீஸ் வாங்கினதுக்கப்புறம் அதை ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிக்கிறவார். காய பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியுதுங்களா. ஒரு மரத்துலேயும் குறைஞ்சது ஒரு 100 காய்க்கு மேலேயே இருக்குங்க. சரியான காய். நம்மளுக்கு ஆற்று ஒட்டி இருக்கனால எந்த காலம் தண்ணியுமே வற்றாது. நீங்கள் ஒரு போர் போட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 200 அடியிலே நல்ல வாட்டர் சோர்ஸும் நம்ம இந்த இடத்துல கிடச்சிடும். ப்ளஸ் இவ்வளோ பார்த்திங்கன்னா ஒரு 4 மாமரம் இருக்குது, வீட்டு தேவைக்காண்டி வச்சுருக்காங்க. இல்லை ஒரு மரம் தான் இந்த மரம். இது போக பின்னாடி ஒரு 3 மரம் இருக்குது. இடம் பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸ் ஷேப்பில் அமைச்சிருக்குங்க. அது போக வரப்பு ஃபுல்லாக பார்த்து தேக்கு மரம் வச்சுருக்காரு. 47 சென்டில் இவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்க. இது ஏன் ரேட் வந்து அதிகமாக கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஊரடி தோட்டமாக இருக்கிறனால தாங்க. ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த லோக்கலில் இருக்க எல்லா பயிருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஏரியா ஸ்ரீராமபுரம் செம்பு முருகன் கோயில் பக்கத்து எந்த அளவுக்கு போய்க்கிருக்குன்னு பஸ் போகிற ரோட்டில் ஒரு சென்ட் 5 லட்ச ரூபாய்க்கு போய்க்கிருக்கு. இது வந்து மண் பாதையோடு நம்மளுக்கு ஒரு 20 அடி பாதையோட தனிப்பாதையோடு நம்மளுக்கு வந்துடுதுங்க. இதுக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தா ஒரு சென்ட் வந்து 1 லட்ச ரூபா கேட்குறாங்க. விலை வந்து நெகோசியபிள் தான். என்ன ரீசனுக்கு இவ்வளோ வேலை கேட்குறேன்ற உங்களுக்கு நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஊரடி தோட்டம் ப்ளஸ் நம்ம செம்பு முருகன் கோயிலுக்கு போகக்கூடிய பஸ் போகிற ரூட்டு மேலே இருக்குது. ஒரு சென்ட் 1 லட்ச ரூபா. விலை நெகோசியபிள் தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் நேரடியாக வந்து இடம் பாருங்கள். இடம் பார்த்து நேர சிட்டிங்கில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி பேசிக்கங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் ஏதாவது வேணும்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். எனி டைமும் வந்து உங்களுக்கு வந்து இடத்த கொண்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளுக்கு வந்து விவோ சர்வேரை வச்சு இந்த இடத்த வந்து அளந்து நம்மளுக்கு 4 பக்கமே கல் ஊண்டி அத்துமாலுமே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வாங்கி ஒரு ஃபென்சிங் மட்டும் போட்டால் சரி. நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் ஒரு போர் சர்வீஸ் வாங்குகிற வரைக்குமே நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து தண்ணி வந்து பத்திரத்தில்
டாக்குமெண்ட்டில் எழுதி வாங்கிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச நேரில் வாங்க. நான் நேரடி சிட்டிங் ஓனர்கிட்டே உங்களுக்கு நீங்கள் இடம் ஓகே சிட்டிங் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொன்ன அடுத்த ½ அன் ஹவரில் வந்து ஓனர் லேண்டுக்கே வர வச்சுருவேன். இங்கே உட்காந்து நீங்கள் விலையை பேசிக்கங்க. விலையை பேசி உங்களுக்கு கட்டுமான விலைக்கு நானுமே உங்களுக்கு கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி வாங்கி தரேன். ஓகே தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.